குடும்பமாக சேர்ந்து இன்சூரன்ஸ் பணத்துக்காக இந்த தாத்தாவை கொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு போன தாத்தா ஃப்ரிட்ஜில் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஃபைனலாக எப்படியோ தாத்தா வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் இந்த ஊசி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு தாத்தா வேணான்னு சொல்லி மறுக்கிறாரு. பேர குழந்தை கூடயும் என் பசங்க கூட வாழணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட இன்சூரன்ஸ் மேனேஜர் கண் கலங்குறாரு. எனக்கு பணமும் தேவையில்ல, ஒரு மயிரும் தேவையில்ல, இதுக்கப்புறம் தாத்தா கொல்ற பிளான கைவிட்டலான்னு சொல்கிறாரு. உடனே அவங்க பையன், நீ இறந்துருப்பா, நான் ட்ரேடிங்கில் எல்லா பணத்தையும் இழந்துட்டேன், எனக்கு அடுத்த மாதம் என் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட கூட வழி இல்லைன்னு சொல்கிறான். இன்னொரு பையன், நான் கேம்பிளிங்கில் எல்லாத்தையும் தோத்துட்டேன்னு சொல்கிறான். இதை கேட்டவுடனே அவர் மனம் இறங்கி வந்துட்டு, சரி நீங்கள் நான் இறந்து போனால் நல்லா இருப்பீங்கன்னா நான் இறந்து போயிடுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்துக்கு மேனேஜர் ஒத்துக்க மாட்டாரு. ஃபைனலாக எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி மேனேஜரை ஒத்துக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவே கொண்டுடுறாங்க. தாத்தாவை நல்லபடியாக இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு அவரை எரிக்கவும் செஞ்சிடறாங்க. ஃபைனலாக அந்த இன்சூரன்ஸ் மேனேஜர் வந்து எல்லாருக்கும் அவருக்கான பங்கை கொடுத்துறாரு. அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் ஓப்பன் ஆகுது. தாத்தா இன்னும் சாகலன்ட்டு. அவர் கோவாவில் தனியாக வீடு எடுத்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கும் 1 கோடி ரூபாய் போயிருக்கு. கோவாவில் தனியாக சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ இறந்து போனது யாருன்னா, இவங்க ஃபோர்ஸாக தள்ளி விட்டதுல அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இறந்து போயிருப்பான். அவனை தாத்தா மாதிரி மேக்கப் போட்டுட்டு அவனை இறந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபைனலாக அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பொண்ணு போலீஸ் கிட்ட வந்து எங்க புருஷன் காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்படியே அந்த போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே படம் முடியுது.